ஒருத்தர் ஒரு பூனைக்குட்டிய பார்க்குறாரு. அந்த பூனைக்குட்டி ரொம்ப குட்டியா அழகா இருக்கு. அந்த பூனைக்குட்டியும் அவர் பக்கத்துல வந்து நிக்க சாப்பாட பிச்சு அதுக்கு கொஞ்சோண்டு போடுறாரு. அந்த பூனைக்குட்டி அத சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கு. மழை பெய்யுது. அவரும் அந்த பூனைக்குட்டிய பார்த்துட்டு சாப்பாடு குடுக்குறாரு. இப்படியே சில நாட்கள் போகுது. அவரு ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பூனைக்குட்டி அந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு, எங்க வரேன்னு சொல்லிட்டு கியூட்டா மியாவ்ன்னு கத்திட்டு அந்த கடைய சுத்தியே கிடக்குது. அந்த கடைய சுத்தியே திரிஞ்சுக்கிட்டு இருந்த பூனைக்கு பசி அதிகமாகி ஊருக்குள்ள போய் எங்கேயாவது சாப்பிடலான்னு போனா, அங்க இருக்கவங்கலாம் அந்த பூனைக்குட்டிய சீ பூன்னு விரட்டுறாங்க. அந்த பூனைக்குட்டி தனக்கு சாப்பாடு போட்டவர் எங்க போனாருன்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க நேரம் ஒரு அம்மா வந்துட்டு அந்த பூனைக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுக்குறாரு. அந்த பூனையும் அந்த சாப்பாட மோந்து பார்த்துட்டு, ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அந்த சாப்பாட்ட எடுத்துட்டு போயி அந்த கடைக்கு பக்கத்துல பாதியா உடைச்சு வச்சுட்டு போகுது. இந்த கதைய கேட்டப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு இடத்துல பாவமா தோணியிருந்தாலும் சரி, நீங்க ஒரு லைக் காட்டுறது தான். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க.